Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல சாந்தி கோல்ட் இன்டர்நேஷனல் ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2003ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க கோல்டு ஜுவல்லரி, டிசைன், மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோன்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்டட் நெக்லஸ், சோக்கர்ஸ், பேங்கிள்ஸ், பெண்டன்ஸ், சேன் பால்ஸ், ஜும்கா அண்ட் ரிங்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஹை பிரெசிஷன் கோல்டு ஜுவல்லரி மேனுஃபேக்சர் பண்றதுல இந்த கம்பெனி ஸ்பெஷலைஸ்டு கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மும்பை ரீஜன்ல 13,000 ஸ்கொயர் ஃபீட் மதிப்பிலான மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு அண்ட் இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில இருந்து பெர் இயருக்கு 2,700 kg ஆஃப் கோல்டு ஜுவல்லரிஸ் மேனுஃபேக்சர் பண்றதா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது இந்த கம்பெனில 222 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அதுல 80 கேட் டிசைன் எம்ப்ளாயிஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு ஓன் மேனுஃபேக்சரிங் செட்டப் இருக்கிறதுனால டிசைன், ப்ரொடக்ஷன், பேக்கேஜிங் அண்ட் குவாலிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட லாங் டேர்ம் கஸ்டமர்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. கரண்டா பாப்புலர் கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா ஜோய் ஆலுகாஸ், லலிதா ஜுவல்லரி, ஆலுகாஸ் என்டர்பிரைசஸ், விசயராஜு ஜுவல்லர்ஸ் அண்ட் ஸ்ரீ கால்பட்ரு ஜுவல்லர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட ஸ்டோர்ஸை 15 ஸ்டேட்ஸ் அண்ட் 1 யூனியன் டெரிட்டரியில ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மேஜர் சிட்டிஸ்னு பார்க்கும்போது மும்பை, பெங்களூர், சென்னை அண்ட் ஹைதராபாத். நெக்ஸ்ட் ரெவன்யூ ஸ்பிளிட் பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வைஸ் பார்க்கலாம். இந்த கம்பெனிக்கு அதிகமான ரெவன்யூஸ் ஃபினான்ஷியல் இயர் 25ல 22 கேரட் காஸ்டிங் ஸ்டட்டட் கோல்டு ஜுவல்லரி அண்ட் 18 கேரட் காஸ்டிங் ஸ்டட்டட் கோல்டு ஜுவல்லரியில இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால இருந்து ஓவராலா 72.76% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியால இருந்து 21.88% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா யுஏஇ, சிங்கப்பூர், கட்டார் அண்ட் யுஎஸ்ஏ ரீஜனுக்கு இவங்களோட ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சவுத் இந்தியாலையும் தமிழ்நாடு ரீஜன்ல 30.51% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனியோட மேஜர் பிசினஸ் சவுத் இந்தியால கான்சென்ட்ரேட்டடா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கஸ்டமர் வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது டாப் 1 கஸ்டமர் கிட்ட இருந்து 7.32% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. டாப் 5ல இருந்து 23.29 அண்ட் டாப் 10ல இருந்து 34.49% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனியோட மேஜர் ரெவன்யூஸ் சிங்கிள் சப்ளையர் கிட்ட கான்சென்ட்ரேட்டடா இல்லன்னு புரிஞ்சுக்கலாம். இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்கறேன். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA அண்ட் நெட் வொர்த் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 55.84 crores அளவுக்கு பதிவு பண்ணிருக்காங்க அண்ட் நெட் வொர்த் பாத்தீங்கன்னா 152.37 crores அளவுக்கு பதிவு பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட டோட்டல் பாரோயிங்ஸும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில அதிகமாகிட்டு இருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில அதிகமாகிறது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவ் பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பாசிட்டிவா ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 189 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 199 ரூபீஸ் per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் earnings per share. இந்த கம்பெனியோட earnings per share இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனியோட earnings per share 10.34 ரூபீஸ். ஒரு கம்பெனியோட earnings per share இன்க்ரீஸ் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட். இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 19.25 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை கோல்டு ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் பிசினஸ்ல இருக்கிற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ 24.48ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ கம்மியா தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7,398 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் RONW பர்சன்டேஜ் ஃபினான்ஷியல் இயர் 25ல 44.85% மெயின்டைன் பண்றாங்க அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் 25.70% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. யூசுவலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன்.
அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1.60 மெயின்டைன் பண்றாங்க. யூசுவலா இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 ஆர் 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். கோல்டு ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங்ல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பேர்ஸ் பாத்தீங்கன்னா உட்சவ், சிஇசட் கோல்டு லிமிடெட், ஆர்பிசி ஜுவல்லர்ஸ் அண்ட் ஸ்கை கோல்டு லிமிடெட். இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல இந்த கம்பெனி செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். கோல்டோட இண்டஸ்ட்ரி பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. பிகாஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில கோல்டு ஜுவல்லரியோட பிரைஸ் வந்து ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. கோல்டு மட்டும் இல்லாம ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி மார்க்கெட் சைஸ் பாத்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. கேலண்டர் இயர் 29 ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது கோல்டு ஜுவல்லரி மார்க்கெட் வந்து 308 USD பில்லியனை அச்சீவ் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி கோல்டு ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் பிசினஸ்க்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பாக்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனியோட மோர் தென் 70% ஆஃப் ரெவன்யூஸ் வந்து சவுத் இந்தியால தான் கான்சென்ட்ரேட்டடா இருக்கு. இன் கேஸ் சவுத் இந்தியால இந்த கம்பெனியோட பிசினஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட நியூ ஃபெசிலிட்டியான ஜெய்ப்பூர் ஃபெசிலிட்டியோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லிருக்காங்க அண்ட் எக்ஸிஸ்டிங் லோன்ஸை ரீபேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா அப்டேட் சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ ஜூலை 25 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 29 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per share சொல்லிருக்காங்க அண்ட் ஒரு லாட்டுக்கு 75 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 360.11 crores. ரொம்பவே சின்ன ஐபிஓ தான் அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ் இஷ்யூ. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ஜூலை 30 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் 1. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 99.99% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 74.89% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. யூசுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல போகாதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா சாந்தி கோல்ட் இன்டர்நேஷனல் ஐபிஓவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், பிரைஸ் வேல்யூஷன், பியர் கம்பேரிசன் அண்ட் இஷ்யூ டைப்புக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து கிரே மார்க்கெட்ல ஆக்டிவா ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகல. இந்த ஜிஎம்பி வேல்யூ அப்டேட் ஆனதுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமாட் அக்கௌண்ட்ல இருந்துமே அப்ளை பண்ண போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இவங்க கிட்ட இருந்து நீங்க டைரக்டா கோல்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த கம்பெனியோட சர்வீசஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்க்ரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.